கரூர் துயர சம்பவ வழக்கில் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் ஆஜராகி இருக்கின்றனர். சிபிஐ விசாரணைக்கு 2 அதிகாரிகள், ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என மொத்தம் 5 பேர் ஆஜராகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்கு வருகை தந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் என தொடர்ந்து இன்று 5வது நாளாக 5 பேர் தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். மேலும் இன்று பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட், இந்தியாவின் மின்சார அமைப்பகத்தின் கீழ் இயங்கும் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தை சார்ந்த 2 நபர்கள் சிபிஐ விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.